ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி ஆயிலே இல்லாமல் தவால நம்ம எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது டயட் இருக்கிறவங்க, வயசானவங்க, சிக்லி பர்சன்ஸ் யாராக இருந்தாலும் இந்த சப்பாத்தியை நல்லா சாப்பிடலாம். வாங்க இதுக்கு மாவு முதல்ல எப்படி பிசைஞ்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸ் தான், இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் எல்லாருமே இதே மாதிரி பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி லேயர் லேயராக நமக்கு வரும். நான் இன்னைக்கு ஒரு 2.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் தூள் உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ இந்த எண்ணெய் மாவை நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் மெயினான டிப்ஸ் இதுதான். சுடு தண்ணி, நல்லா சூடாக தண்ணி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த மாவு நல்லா சாஃப்ட்னஸாக வரும். சூடாக ஊற்றச்சா நம்ம கை போட்டு பிசைய முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு ஏதாவது வச்சுக்கிட்டு இப்படி கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 3/4 கப் போல் நான் தண்ணி யூஸ் பண்ணியிருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சின்னு தெரிஞ்சதுன்னா திருப்பி கொஞ்சம் ஒரு 2-3 டீஸ்பூன் மாவு போட்டு பிசைக்கலாம். இல்லை தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி, சாதா தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாலே போதும். மாவு நல்லா சுடு தண்ணியில் வெந்து போயிருக்கும். அதனால் ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். சாஃப்டாக இருக்கும். நம்ம பிசையச்சே நம்ம அதை உணரலாம். லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்ன பால்ஸ் முதல்ல பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி சப்பாத்தி போடுவோமோ அதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் மாவு ரொம்ப தடியாலாம் போடலை, தின்னாதான் போட்டிருக்கேன். இப்போ இதை அப்படியே பாருங்கள், தவால நம்ம போட்டுற போகிறோம். தவால நான் ஆயிலே தடவலை, மேலே ஆயிலும் நம்ம ஊற்ற வேண்டாம். அப்படியே போட்டு திருப்பி போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம கரண்டியை வச்சு அமுக்கி விட்டோம்னா பபுள்ஸ் ஏற்படும். இது ஏர் பபுள்ஸ் நமக்கு நல்லா சாஃப்டாகி கொடுக்கும். ஃப்ளேம் எப்போவுமே மீடியமுக்கும் கீழே தான் இருக்கணும். அப்போ தான் உள்ளுக்கு வரைக்கும் வேகும். இப்போ பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். இதை பாருங்கள், எப்படி லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு ஹாட் பேக்கில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ஒரு நாள் பூரா, காலையில் பண்ணுறது நைட் வரைக்குமே சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு சன்னா கிரேவி பண்ணியிருக்கேன். இந்த சன்னா கிரேவி நம்ம சேனலில் இருக்குது. மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு ஹெல்தியான ஒரு சப்பாத்தி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் டெடி இருக்குது. நான் இப்போ சாப்பிட்ற நேரமும் தட்டில் சன்னா இருந்ததுன்னா அது வாசனை பார்த்தே பக்கத்தில் நின்றுடும். அதுக்கு சன்னா ரொம்ப இஷ்டம். ஆசைப்பட்டு இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடும். இப்போ இந்த சப்பாத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.